நாம நல்ல விதமா ஒன்னு சொல்லுவோம், ஆனா அது போய் சேர்ற இடம் தப்பா இருக்கும். ஏன் இப்படி நடக்குது? நாம சொல்ல நினைக்கிற ஒரு விஷயத்துக்கும் மக்கள் உண்மையிலே கேக்குற விஷயத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான, சில சமயம் எரிச்சலான இந்த இடைவெளியை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில இது கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. பிரச்சனை நம்ம வார்த்தைகள்ல இல்ல, அதை கேக்குறவங்களோட மனசுல இருக்கு. வாங்க இந்த விசித்திரமான நிகழ்வுக்கான காரணத்தை கொஞ்சம் அலசி பாப்போம். பாருங்க, பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான். பேசுறவங்களோட நோக்கத்துக்கும் அதை கேக்குறவங்களோட புரிதலுக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்கு. நாம அன்பு அனுப்ப நினைக்கிறோம், ஆனா அது ஒரு தாக்குதலா அந்த பக்கம் போய் சேருது. நாம என்ன சொல்றோங்கிறத விட அந்த சுவர் வழியா போனதுக்கு அப்புறம் அது என்னவா மாறுதுங்கிறது தான் முக்கியமாகிறது. சரி, இந்த சுவருக்கு நாம ஒரு பேர் வைக்கலாம். கேட்பவரின் வடிகட்டி. இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மாதிரி இருக்கும். அவங்களோட கடந்த கால அனுபவங்கள், உணர்ச்சிகள், மனநிலை இதெல்லாம் வச்சு இது உருவாகும். இத வெறும் டெஃபினிஷனா சொன்னா புரியாது. நிஜ வாழ்க்கை கதைகளை பார்க்கும்போதுதான் இதோட சக்தி நமக்கு உரைக்கும். வாங்க, அப்படிப்பட்ட சில சக்தி வாய்ந்த கதைகளை பார்ப்போம். சரி, நம்ம முதல் கதைக்குள்ள போலாம். இடம் ஜெய்ப்பூர்ல ஒரு டின்னர் பார்ட்டி. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. விருந்தளித்தவரோட சமையலை பாராட்டணும்னு நம்ம பேச்சாளர் நினைக்கிறாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு பாராட்டு. இதுல என்ன தப்பா போயிட முடியும்? ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. அவர் சொன்னது இதுதான். ரொம்ப நேர்மையான, குறிப்பான ஒரு பாராட்டு. அந்த பெண்மணியோட உழைப்ப பாராட்டி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சு சொன்ன வார்த்தைகள். ஆனா இந்த வார்த்தைகள் காத்துல பயணிச்சு அந்த வடிகட்டிய தாக்கும்போது என்னாச்சு தெரியுமா? இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட். அவர் ஒரு புன்னகையை எதிர்பார்த்தாரு. ஆனா அங்க கிடைச்சது என்ன தெரியுமா? சோகம். எப்படி ஒரு பாராட்டு எப்படி காயப்படுத்த முடியும்? அந்த பெண்மணியோட காதுக்குள்ள போன வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ள என்னவா மாறுச்சு? இதுதான் அந்த பின்னணி. அந்த பெண்மணியோட கணவர் அவங்க செய்ற எல்லா வேலையையும் மத்தவங்களோட ஒப்பிட்டு குறை சொல்லிட்டே இருந்திருக்கார். இந்த தொடர் விமர்சனங்கள் அவங்களுக்குள்ள ஆழமா ஒரு தகுதியின்மை உணர்வை விதைச்சிருச்சு. அதனால அவங்க மனசு பாராட்டுக்களை ஏத்துக்கிறத விட்டுட்டு தாக்குதல்களை மட்டுமே எதிர்பார்க்க பழகிப்போச்சு. பாத்தீங்களா, அந்த பெண்மணியோட விமர்சன வடிகட்டி என்ன வேலை செஞ்சிருக்குன்னு. இது மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்ன பாராட்டு அவங்க மனசுல அப்போ மத்ததெல்லாம் நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு கொடூரமான விமர்சனமா மாறிடுச்சு. அந்த வடிகட்டி ஒரு பாராட்டோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்திருச்சு. சரி, முதல் கதையில விமர்சனம் ஒரு ஃபில்டரா இருந்தது. இப்போ ரெண்டாவது கதைக்கு வருவோம். இங்க பாதுகாப்பின்மை அப்படிங்கிற உணர்வு எப்படி ஒரு வடிகட்டியா மாறி ஒரு சந்தோஷமான தருணத்தை நஞ்சாக்குதுன்னு பார்க்க போறோம். இது 3 அண்ணன் தம்பிகளை பத்தின கதை. இந்த குடும்பத்தோட பின்னணிய பாருங்க. மூத்தவர் தியாகம் செஞ்சிருக்காரு. இளையவருக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு மனைவியா வரப்போறாங்க. ஆனா நடுவுல இருக்கிற சகோதரனுக்கு தம் மனைவிய பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இந்த ஒப்பீட்டு பொறி அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி. இது ரொம்ப சந்தோஷமான, பெருமையான ஒரு தருணம். ஒரு அப்பா தான் இளைய மகனோட வருங்கால மனைவிய மனசார பாராட்டுறாரு. இந்த வார்த்தைகள்ல எந்த உள்நோக்கமும் இல்ல. இதுல இருக்கிறது சுத்தமான மகிழ்ச்சி மட்டும்தான். ஆனா இதே வார்த்தைகள் இன்னொருத்தர் காதுல வேற மாதிரி கேட்கப் போகுது. எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம அந்த நடுத்தர சகோதரன் ஏன் கோபத்துல வெடிக்கணும்? அப்பாவோட பாராட்டு எப்படி அவனோட கோபத்தை தூண்டுச்சு? இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அவன் அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்கல. அவனுக்குள்ள இருந்த அந்த பாதுகாப்பின்மை உணர்வு அப்பா சொல்லாத ஒரு ஒப்பீட்ட, ஒரு அவமானத்தை அவனுக்கு கேட்க வச்சுது. அவன் கேட்டது அவங்க அப்பாவோட குரல இல்ல, அவன் மனசோட எதிரொலிய. இதோ பாருங்க, அவனோட பாதுகாப்பின்மை வடிகட்டி எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு. அப்பா இளைய மருமகளை பாராட்ட இவன் அதை தன் மனைவி மேல ஒரு தாக்குதலா, தான் மேல ஒரு அவமானமா எடுத்துக்கிட்டான். அவனோட அந்த கோபமான பதில் அவனுக்குள்ள இருந்த ஆழமான காயத்துல இருந்து வந்தது. இதுவரைக்கும் நாம கேட்டவங்களோட வடிகட்டிய பத்தி பார்த்தோம். ஆனா நம்ம கடைசி ஆய்வில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு. ஒருவேளை பேசுறவங்களுக்கே ஒரு வடிகட்டி இருந்தா என்ன ஆகும்? நாம ஒரு பாராட்டு நினைக்கிறது உண்மையில பாராட்டே இல்லைனா? வாங்க இந்த விசித்திரமான சூழலை பார்ப்போம். இங்க கதை சொல்றவர் தன் தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறார். அதனால உண்மைய ஒரு சின்ன மிகைப்படுத்தலோட சொல்றார். இது ஒரு சின்ன பாதிப்பில்லாத பொய்ன்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு அந்த தலைவர்கிட்ட இருந்து வந்த பதில் ரொம்ப நுட்பமானது. அது நேரடியான பாராட்டும் இல்ல, விமர்சனமும் இல்ல. அது ஒரு கேள்வி. இந்த அமைதியான கேள்விக்குள்ள என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? இங்கதான் அந்த பெரிய இடைவெளி நமக்கு தெரியுது.
கதை சொல்றவர் தனக்கு ஒரு பாராட்டு கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தலைவரோ ஒரு திருத்தத்தை சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஒரே உரையாடல்ல இருந்தாலும் 2 பேரோட உலகமும் வேற வேறையா இருந்திருக்கு. அந்த உரையாடலோட உண்மையான அர்த்தம் அவருக்கு அப்ப புரியவே இல்ல. பல வருஷம் கழிச்சு அவர் இதே மாதிரி இன்னொரு தவறு செய்யும்போதுதான் அந்த பழைய வார்த்தைகளோட அர்த்தம் அவருக்கு விளங்குச்சு. சில சமயம் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க நமக்கு காலம் தேவைப்படுது. அப்பதான் தலைவரோட இந்த ஞானமான வார்த்தைகள் அந்த பழைய புதிரை விடுவிச்சது. அந்த நொடியில பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த உரையாடல் அவருக்கு புரிஞ்சது. அது ஒரு பாராட்டு இல்ல, அது ஒரு மென்மையான வழிகாட்டும் திருத்தம்னு அவர் உணர்ந்தார். சரி, காயப்படுத்திய பாராட்டு, பாதுகாப்பின்மையால தூண்டப்பட்ட கோபம், தவறா புரிஞ்சுகிட்ட திருத்தம், இந்த 3 கதைகள்ல இருந்தும் நாம கத்துக்கிட்ட பாடங்களை இப்போ ஒன்னா தொகுத்து பாப்போம். இந்த வடிகட்டிகளுக்கு அந்த பக்கம் நாம எப்படி பார்க்கலாம்? இந்த ஆய்வுகள் மூலமா நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் இதுதான். குறிப்பா நம்ம வார்த்தைகளுக்குன்னு ஒரு நிரந்தரமான அர்த்தம் கிடையாதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாம அனுப்புற வார்த்தையோட அர்த்தத்தை அத பெறுபவரோட மனநிலை தான் தீர்மானிக்குது. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பல தப்பான புரிதல்களை தவிர்க்கலாம். இந்த முழு விளக்கத்தோட மையக்கருத்தை ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான். நம்ம என்ன சொல்றோம் அன்னோதை விட அது எப்படி பெறப்படுது அன்னோதான் எல்லாமே. அதனால இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை நீங்க யார்கிட்டயாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நொடி நிறுத்தி உங்களே இப்படி கேட்டுக்குங்க. நான் சொல்லப் போற வார்த்தைகள் இப்போ எந்த வடிகட்டி வழியா போகப் போகுது? இந்த ஒரு கேள்வி மட்டுமே உங்க உரையாடல்களோட தரத்தை மொத்தமா மாத்திடும்.